2, 3 நாளா மழை பெஞ்சிட்டது இல்லைங்களா? ஃபார்முக்கு போல. அக்கா வந்து ஃபோன் பண்ணாங்க, மஞ்சள் பூத்துருக்குன்னு. அத பார்க்கலான்னு போனா, வாத்து பசங்க என்னைய பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டானுங்க. சரி என் கூட உள்ள வருவானுங்கன்னு பார்த்தேன் அரிசி போடலான்னு. ஆனா அவனுங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நீந்தணுமா. வெளியில தண்ணி இருக்கும்போது தானே நீந்த முடியும். அதனால அவனுங்க திரும்பி நீந்தலான்னு போயிட்டானுங்க. சரி நாமளும் வந்த வேலைய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, மஞ்சள போய் பார்த்தேன். மஞ்சள் வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பூ எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா முன்னாடி இருந்தது. நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான சாயிலில் தான் வந்து மஞ்சள் பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாயில் நியூட்ரிஷியஸான சாயிலு ஆர்கானிக்காக நம்ம இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம அந்த ஃபார்மை வச்சுட்ருக்கோம். அதனால் சூப்பராக வந்திருக்காங்க மஞ்சள். இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு பூத்தபோது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்குது. 4 நாள் ஆனதில் கொஞ்சம் டல்லாகிடுச்சுங்க கலரு. அதுவும் மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தது இல்லைங்களா? நான் இந்த இதை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மழை வரும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு எனக்காக தேங்காய், மாங்காய் எல்லாம் பறிக்கிறதுக்காக போயிட்டாங்க. நான் திரும்ப ஒரு முறை மஞ்சள் பூவை பார்த்துட்டு வந்து பார்த்தா இங்கே இன்பம் புளி, நெல்லிக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் மழை தண்ணி பட்டு பட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் சீக்கிரமாக சின்னத்துலேயே நாங்கள் பறிச்சிட்டோம். பார்த்தா அக்கா வேகமாக வந்து எனக்கு தேங்காயும் உரிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம் இல்லைங்களா? எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியல சென்னையில். ஸோ அக்கா வந்து தேங்காயை கடகடன்னு இந்த தேங்காய் உரிக்கோல்னு சொல்லுவோம், இந்த உரிக்கோலில் வச்சு அழகாக உரிச்சு தராங்க. இதை நான் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.